أبصاري وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين صلى الله عليه وسلم اللهم صل وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். அகிலங்களுக்கெல்லாம் பேரருளாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னபிற இறை தூதர்கள், சஹாபிய பெருமக்கள், இறைநேச செல்வர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவிக் கொண்டே இருக்கட்டுமாக. ஆமீன் யா அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வர்றாங்க. அந்த சஹாபி கிராமப்புறத்தை சார்ந்த ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, யா ரசூலல்லாஹ் அகரீபுன் ரப்புனா ஃபனுநாஜிஹி அம் பஈதுன் ஃபனுநாதிஹி. அல்லாஹு தாலா எங்களுக்கு ரொம்ப நெருக்கமாய் இருக்கிறானா அல்லது தூரமாக இருக்கிறானா? அல்லாஹு தாலா ரொம்ப நெருக்கமாக இருந்தான், கிட்டத்திலே இருக்கிறான் அப்படின்னா நாங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யும் போது கொஞ்சம் மெதுவாக அமைதியாக கேட்டுக்குவோம். ஏன்னா அவன் கூட தானே இருக்கிறான். அல்லாஹ் கொஞ்சம் தூரமாக இருந்தான் அப்படின்னா ஃபனுநாதிஹி, கொஞ்சம் நாங்க சத்தம் போட்டு கேட்போம். ஏன் அப்படின்னா அந்த சஹாபிகள்லாம் அந்த சிலை வணக்கம் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வந்தவங்க. அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி சில சந்தேகங்கள்லாம் தோணத்தான் செய்யும். அதனால ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் ரொம்ப கிட்டத்துல இருக்கிறானா தூரத்துல இருக்கிறானா? நாங்க எங்களுடைய துஆக்களை மெதுவாக கேட்கணுமா கொஞ்சம் சத்தம் போட்டு கேட்கணுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அந்த சஹாபி கேள்வி கேட்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு எந்த பதிலையும் சொல்லல, அமைதியாக இருந்துட்டாங்க. ஏன்னா அல்லாஹு தாலா அந்த சஹாபிக்கு பதில் சொல்லட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லல. உடனே அல்லாஹு தாலா குர்ஆன்ல ஒரு வசனத்தை ரசூலுல்லாஹ்க்கு இறக்கி வைக்கிறான். அந்த சஹாபி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் முகமாக அந்த வசனத்தை சூரா அல் பக்ராவினுடைய 186வது வசனத்தை அல்லாஹு தாலா இறக்கி வைக்கிறான். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நபியே நாயகமே, வைதா சஅலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் உங்கள்கிட்ட வந்து நான் ரொம்ப கிட்டத்துல இருக்கிறேனா தூரத்துல இருக்கிறேனா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, ஃபஇன்னி கரீப், நான் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறேன். எந்த அளவுக்கு அப்படின்னா அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றான், நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத். ஒரு மனுஷனுடைய மூளைக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பது பிடரியினுடைய நரம்பு. அந்த பிடரி நரம்பை விட மிக நெருக்கமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹு தாலா இன்னொரு வசனத்துல சொல்றான். அப்ப அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்கி வச்சு சொல்றான்,
என்னுடைய அடியார்கள் என்னை பத்தி கேட்டாங்கன்னா நீங்க சொல்லுங்க, இன்னி கரீப், நான் ரொம்ப நெருக்கமா இருக்கிறேன், அவங்கள விட்டு தூரமாவலாம் நான் போய் இருக்கல. உஜீபு தாவத்த தாஇ இதா தாஆனி, யாராவது என்னுடைய அடியார்கள் அவங்களுடைய தேவைய என்கிட்ட முறையிட்டாங்க அப்படின்னா, துவா கேட்டாங்கன்னா, அவங்களுடைய துவாவுக்கு எந்த சூழ்நிலையிலையும் நான் பதில் சொல்றேன். ஃபல்யஸ்தஜீபூலி, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கப்பா, நான் ரொம்ப நெருக்கமா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு அல்லாஹு தாலா இந்த வசனத்தை அந்த சஹாபிக்கு பதில் சொல்லும் முகமாக குர்ஆன்ல இறக்கி வச்சான். அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம துஆ கேட்பதற்கு எல்லா நேரமுமே சரியான நேரம் தான். நமக்கு எப்ப தேவை இருந்தாலும் சரி, உடனே அல்லாஹ்ட்ட கையேந்தி நம்முடைய தேவைகளை கேட்டா அல்லாஹு தாலா நாம் கேட்பதை சந்தோஷத்தோடு பார்க்கிறான். நம்ம எப்ப கேட்டாலும் அல்லாஹு தாலா அந்த துஆவிற்கு பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறான். அதுல இரண்டாவது கருத்துக்கு இடம் இல்லை. ஆனாலும் நம்முடைய துஆக்கள் கபூல் செய்யப்படுவதற்கென்று சில நேரங்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மார்க்க அறிஞர்களும் நமக்கு சொல்லி தர்றாங்க. குறிப்பிட்ட சில நேரங்கள், அந்த நேரத்துல அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சா அல்லாஹ் சீக்கிரமாக கபூல் செய்யறான் அப்படின்னு சில நேரங்களை நமக்கு கத்து தர்றாங்க. நம்ம வாப்பமா தான், எப்பனாலும் அவங்கள்ட்ட என்னனாலும் கேட்டுக்கிடலாம் தான். ஆனாலும் என்ன பண்றோம், நமக்கு ஏதாவது வாப்பமாட்ட காரியம் ஆகணும், பெத்தாப்பட்ட ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அவங்க மூடு பார்த்து எப்படி இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்களா, அப்ப ஒரு ஹாப்பியா இருக்கிற நேரத்துல அந்த மாதிரி நேரத்தை யூஸ் பண்ணி கேட்டா நம்ம காரியம் சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நம்ம செய்யறோமா இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ்ட்ட கேட்பதற்கென்று சில நேரங்கள் இருக்குது. அந்த நேரங்கள்ல அல்லாஹு தஆலா துஆக்களை ரொம்ப சீக்கிரமாக கபூல் செய்யறான். அது என்ன நேரம் என்பதை பற்றி தான் இன்ஷா அல்லாஹு தஆலா இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஹதீஸ்ல வருது, ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முந்தைய சமுதாய மக்கள்ல, முன்னால வாழ்ந்த சமூக மக்கள்ல ஒரு 3 முஸ்லிம்கள் இருந்தாங்க, ஒரு 3 பேர் இருந்தாங்க. அவங்க அவர்களினுடைய குடும்பத்திற்கு சம்பாதிப்பதற்காக தொழில் நிமித்தமாக வேற ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மலை சார்ந்த இடம், காடு மலை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தை அந்த 3 பேரும் கிராஸ் பண்ணி போகக்கூடிய நேரத்துல திடீர்னு மிக கடுமையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. மிக கடுமையான மழை. உடனே இந்த 3 பேர் பாக்குறாங்க, மழை கடுமையா பெய்யுது, இந்த மலையில இருக்கக்கூடிய குகை இருக்குதா இல்லையா, அந்த குகையில நம்ம போய் கொஞ்ச நேரம் ஒதுங்கி இருப்போம், மழை விட்டதுக்கு பிறகு போயிருவோம். ஒரு சின்ன குகை, அந்த குகைக்குள்ள இந்த 3 முஸ்லிம்களும் உள்ள போய் மழைக்காக வேண்டி ஒதுங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பார்த்து மழையின் காரணத்தினால நிலச்சரிவு ஏற்பட்டு மலைக்கு மேல இருந்த ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து இவங்க ஒதுங்கி இருக்கக்கூடிய குகை இருக்குதா இல்லையா, அந்த வாசலை அடைச்சிருச்சு. 3 பேரும் குகைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க, சின்ன குகை உள்ள மாட்டிக்கிட்டாங்க. இவங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சாத்தானே உதவிக்காவது யாராவது வருவாங்க, யாருக்கும் தெரியாது. இப்ப அந்த 3 பேர்ல ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாதிரி மழை பெஞ்சு குகையை வந்து பாறை மூடிருச்சு, நம்ம உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியாது. வலா யஅலமு பிமகானிக்கும் இல்லல்லாஹ், நம்ம இங்க இருக்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அல்லாஹ்வா பார்த்து நமக்கு உதவி செஞ்சு வெளியே போக வச்சாதான் இந்த இடத்தை நம்ம காலி பண்ணி போக முடியும்.
அதே நேரத்துல அடைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பாறைய தள்ளி ஒதுக்கக்கூடிய அளவுக்கு நம்மள்ட்ட பலமும் இல்லை. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஃபதுல்லாஹ பி அவுஸகி அஅமாலிக்கும். இந்த பாறைய நகற்றுவதற்குரிய பலம் நமக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா நம்முடைய துஆவுக்கு அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய துஆ இருக்குதா இல்லையா, அந்த துஆவிற்கு இந்த பாறைய அப்புறப்படுத்தக்கூடிய பவர் இருக்குது அப்படின்னு அவர் ஒரு யோசனை 2 பேருக்கும் சொல்றாரு. என்ன யோசனை? நம்ம 3 பேரும் அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம். எப்படி துஆ செய்யறது அவர் கத்து கொடுக்கிறாரு பாருங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. யா அல்லாஹ் எங்களை காப்பாத்து, மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற துஆ இல்ல. அவர் சொல்லி கொடுக்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையில கடந்த காலத்துல அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான நிறைய காரியங்களை நம்ம செஞ்சிருப்போம். அதுல ஏதோ ஒரு இபாதத்து, ஏதோ ஒரு நல்ல காரியம் நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்குமா இல்லையா? இந்த விஷயத்தை நம்ம அல்லாஹ்வுக்காக செஞ்சோம், அது நமக்கு மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். அவர் சொல்றாரு, அப்படி உங்களுக்கு என்ன தோணுதோ, கடந்த காலத்துல நீங்க செஞ்ச விஷயங்கள்ல எந்த செயல்பாடு, எந்த ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குதோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சோங்கிற திருப்தி இருக்குதோ, அந்த காரியத்தை அல்லாஹ்ட்ட சொல்லி, யா அல்லாஹ் இதை நான் உனக்காக வேண்டி செஞ்சேன், அது உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த பாறையை கொஞ்சம் நவுத்தியா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க அப்படின்னு கத்து கொடுக்கிறார். உடனே அதுல ஒருத்தர், 3 பேர்ல ஒருத்தர் அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாரு. யா அல்லாஹ், கடந்த காலத்துல என்னுடைய வாலிப வயசுல எனக்கு ஒரு பெண் மேல ஒரு எண்ணம் இருந்துச்சு, ஒரு நாட்டம் இருந்துச்சு. ஒரு சந்தர்ப்பம் கூடி வந்துச்சு, தனிமையில இருந்தோம். அந்த மாதிரி நேரத்துல ஒரு தவறு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கூடி வந்துச்சு, யாருக்கும் தெரியாது. ஆனா நான் என்ன பண்ணேன், மனுஷங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அல்லாஹு தஆலா பாத்துக்கிட்டு தானே இருக்கிறான், அவன் கண்ணை மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தவறுக்கு எந்த விதத்துல இடம் கொடுக்காம அந்த பெண்மணியை நான் அனுப்பி வச்சுட்டேன். இந்த காரியத்தை நான் செஞ்சேன் யா அல்லாஹ், இந்த நான் செஞ்சது உனக்காக வேண்டி இருந்துச்சுன்னா, இன்னமா ஃபஅல்து ذلك رجاء رحمتك وخشية عذابك ففرج عنا. நான் இப்படி செஞ்சது உன்னுடைய ரஹமத்தை நாடி, உன்னை பயந்து, உன் மேல உள்ள அச்சத்தினால அப்படிங்கிறது உண்மையாக இருக்குமானால் இந்த பாறையை கொஞ்சம் நவத்திரியா அல்லாஹ் அப்படின்னு அவர் துஆ செய்யறாரு. அது நவரணும்னா இவர் சொன்னது உண்மையா இருக்கணுமா இல்லையா? அவர் சொன்னது உண்மையாகவும் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பாறை 3ல் 1 பங்கு நவந்துருச்சு. இப்ப 2ஆம் அவர் துஆ செய்யறார். யா அல்லாஹ், நான் ஒரு கடந்த காலத்துல விவசாயம் வேலைகள்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நிறைய தொழில்கள் என்கிட்ட இருந்துச்சு. என்கிட்ட ஒரு பணியாளர் இருந்தாரு, ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையாள் இருந்தார். அவரு ஃபஅமிலலி நிஸ்ஃபன் நஹாரி, காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் வேலை பார்த்தாரு. அவருக்கு ஏதோ ஒரு அவசர பணி வந்துருச்சு, உடனே மத்தியானம் நான் வீட்டுக்கு போகணும், எனக்கான கூலியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். உடனே நான் என்ன பண்ணேன், அவருக்கான கூலியை, மத்தியானம் வரைக்கும் வேலை செஞ்சதுக்கு என்ன கூலியை, அந்த கூலியை நான் கொடுத்தேன். அவர் பார்த்தாரு, இது என்ன ரொம்ப கம்மியா இருக்குது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டு அந்த கூலியை வாங்காம போயிட்டேன். அப்ப இவர் என்ன செஞ்சிருக்கலாம், அந்த கூலியை அப்படியே எடுத்து வச்சிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு, அவருக்கு சேர வேண்டிய அந்த காசுல ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி விடுறார், ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை வாங்கி விடுறார். எல்லாம் இத அவருக்குரிய காசு, நான் வாங்கி விட்டுட்டார். அது ஒரு ஆடு, 2 ஆடு ஆச்சு, 10 ஆச்சு, 20 ஆச்சு, 100 ஆச்சு.
ஒரு பெரிய பண்ணையாக ஆயிடுச்சு. அல்லாஹ் அதுல பறக்கத் செஞ்சுட்டான். பெரிய பண்ணையாக அது ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் கழியுது. அந்த மனுஷனுக்கு என்ன கஷ்டமோ தெரியல. சரி, நம்ம ஒரு அரை நாள் இந்த முதலாளிட்ட வேலை செஞ்சோமே, அந்த காசை கொஞ்சம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளிட்ட வர்றாரு. வந்து இந்த மாதிரி நான் அன்னைக்கு வேலை பார்த்துட்டு போனேன்னா அந்த கூலியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே இவர் என்ன செய்யறாரு, அந்த ஆட்டு பண்ணையை அப்படி காமிச்சு சொல்றாரு, ஹுது ஹாதா குல்லஹு, இது எல்லாமே உன்னுடைய கூலிதான்ப்பா, எடுத்துக்க அப்படிங்கிற. ஏன்னா மனசு வரணுமா இல்லையா? அவர் என்ன பண்ணிருக்கலாம், ஆமா நீ வேலை செஞ்சதுக்கு இருந்தா ஒரு 10 வெள்ளி எப்படி அப்படின்னு சொல்லி இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா என்ன பண்றாரு, அப்படி கொடுத்துடுறாரு. எல்லாத்துக்கும் அந்த மனசு வராது. ஒரு கஷ்டமா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அல்லாட்ட அதை எதை நம்ம நியத்து பண்ணுவோம், நேமிதம் பண்ணுவோம். யா அல்லாஹ் எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி தந்துட்டீங்கன்னா நான் 10 நோன்பு வைக்கிறேன், 100 ரக்காத் தொழுகிறேன், அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம இஷ்டத்துக்கு நேமிதம் பண்ணிடுவோம். அல்லாட்ட பிராமிஸ் பண்ணிடுவோம். அந்த காரியம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு என்ன நினைப்போம், சரி நம்ம அல்லாஹ் தானே, அவன் கருணை மிக்கவன் தானே, பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்துருவோம். அந்த நேரத்துக்கு வேகமா சொல்லிடுவோம். அதே மாதிரி அவரு நினைச்சா சொல்லி இருக்கலாம், இவ்வளோ பெரிய ஆட்டு மந்தி அவருக்கு நம்ம கொடுக்கவா அப்படின்னு யோசிக்காம, இது எல்லாமே உனக்குள்ளதுதான்ப்பா அப்படிங்க. அவர் ஆச்சரியப்பட்டு இது எப்படி அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயத்தை இவர் சொல்றார். அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அத அப்படியே எடுத்துட்டு போறார். இப்ப இவர் அல்லாஹ்ட்ட துவா செய்யறாரு, யா அல்லாஹ் வலவ் ஷிஅது லம் உஅதிஹி இல்லா அஜ்ரஹுல் ஊலா, நான் நினைச்சிருந்தா அவருக்குரிய கூலியை மட்டும் கொடுத்திருக்கலாம் யா அல்லாஹ். ஆனா நான் எல்லாத்தையும் கொடுத்தேன். எதுக்காக வேண்டி கொடுத்தேன், உன்னை பயந்து உன்னுடைய ரஹமத்தின் மீது ஆதரவு வச்சுதான் நான் எல்லாத்தையும் கொடுத்தேன் யா அல்லாஹ். அப்படி நான் செஞ்சது உனக்காக வேண்டித்தான்ங்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த பாறை இன்னும் கொஞ்சம் நவத்தியா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பாறை இன்னொரு பங்கு நவந்துருச்சு, 3/2 பங்கு நவந்துருச்சு. இப்ப 3ஆம் ஒரு துவா செய்யறாரு, யா அல்லாஹ். அவரை பத்தி அவர் சொல்றாரு, அவரு ஆடு மேய்க்கக்கூடிய பணியை செஞ்சுக்கிட்டு இருந்தவர். காலையில ஆடுகளை மேய்க்க போவாரு, சாயங்காலம் வீட்டுக்கு வருவாரு. வரக்கூடிய நேரத்துல ஆட்டு பாலை கறந்து கொண்டு வந்து, அவருக்கு பெற்றோர்கள் இருந்தாங்க, வயசான பெற்றோர்கள் வீட்டுல இருந்தாங்க. அந்த பெற்றோர்களுக்கு அந்த பாலை காய்ச்சி அவர்களுக்கான உணவு கொடுத்து அவங்க சாப்பிட்டதுக்கு பிறகுதான் இவர் சாப்பிடுவாரு. அவங்கள சாப்பிட வச்சுட்டு தான் இவர் தூங்குவாரு. அது வழக்கமா வச்சிருந்தார். ஒரு நாள் அப்படி பால் ஆடு மேய்ச்சிட்டு வர்றாரு, பால் எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா பெற்றோர்கள் பாப்பம்மா 2 பேரும் தூங்கிட்டாங்க. இப்ப இவர் பாக்குறாரு, பாப்பம்மா தூங்கிட்டாங்க, இப்ப நம்ம என்ன செய்யறது? அதை வழக்கமாக நம்ம அவங்க சாப்பிட்டதுக்கு பிறகுதான் சாப்பிடுவோம், அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நம்ம தூங்குவோம். அதனால அவங்க சாப்பிடுவதற்கு முன்னால நம்ம சாப்பிட வேண்டாம், வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு. இவருக்கு பசியாவும் இருக்குது, ஆனாலும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, தூக்கம் வருது, தூங்கிடலான்னு பாக்குறாரு. ஒரு கால் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் எந்திரிச்சு பார்க்கும்போது, சரி பிள்ளைய தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைய நம்ம எதுக்கு எழுப்ப அப்படின்னு அவங்க பசியோடு திரும்ப தூங்கிட்டாங்கன்னா அது சரியா இருக்காத, பெற்றோர்களுக்கு நம்ம நோவினை கொடுத்த மாதிரி ஆயிருமே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, பாப்பம்மா தலைமாட்டுல அவங்க பக்கத்திலேயே நிக்கிறாரு, உணவு வச்சுக்கிட்டு நிக்கிறாரு, ராத்திரி பூரா நிக்கிறாரு. அந்த 2 பேரும் காலையில சுபுகுக்கு தான் எந்திரிக்கிறாங்க. முழிச்சு பாக்குறாங்க, புள்ள தலைமாட்டுல நிக்கிறாரு. என்னப்பான்னு கேக்குறாங்க, நடந்த விஷயத்த சொல்றாரு. இப்ப இவர் அல்லாட்ட துவா செய்யறாரு, யா அல்லாஹ், நான் அப்படி செஞ்சது எனக்காக வேண்டி இல்லை, உனக்காக வேண்டித்தான். பெற்றோர்களை கவனிப்பது, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது உனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம்.
உன்னுடைய திருப்தியை நாடித்தான் நான் செஞ்சேன்கிறது உண்மையாக இருந்தால் இந்த பாறைய முழுமையாக அகற்றியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துவா செய்யறாரு. ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அந்த பாறை முழுமையாக அகன்றது. இப்ப இந்த 3 பேரும் வெளியில வந்துடுறாங்க. அல்லாஹு தஆலா அவர்களினுடைய துஆக்களை கபூல் செஞ்சு அவர்களினுடைய கஷ்டங்களை நீக்கி வச்சான். இப்ப இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஹதீஸ் கலை வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஒரு காரியத்தை செய்யறாரு அப்படின்னா, அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய அந்த நேரம் இருக்குத, அது துஆ கபூல் செய்யப்படக்கூடிய நேரம். ஏன்னா இவருக்காக வேண்டி செய்யல, அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சிருக்கிறாரு. அதை செஞ்சு முடிச்ச நேரம் என்பது துஆ கபூல் செய்யப்படக்கூடிய நேரம். அதனால அல்லாஹ்வுக்கு பிடிச்ச ஒரு நல்ல காரியத்தை நம்ம செஞ்சு முடிச்சோம்னா, ஏனோதானான்னு போயிராம உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட நம்முடைய துஆவை கேட்கணும். அது துஆ கபூல் செய்யப்படக்கூடிய நேரம் என்பதாக ஹதீஸ் கலை வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனா நம்மள நிறைய பேர் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான நிறைய காரியங்களை செய்யறோம். ஒரு நாட்டை நிறைவேறணும் அப்படின்னா ஒரு 50 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறது, ஒரு நோய் சீக்கி ஏதாவது வீட்டுல ஏதாவது இருந்துச்சுன்னா, யா அல்லாஹ் அந்த கஷ்டத்தை நீக்கி வச்சிருயா அல்லாஹ் அப்படின்னு நியத்து பண்ணிக்கிட்டு ஒரு ஆடு குர்பானி கொடுக்கிறது. இந்த மாதிரி நல்ல காரியங்களை நம்ம செய்யறோம் அல்லது செய்ய சொல்றோம், அதற்கான ஏற்பாடுகளை நம்ம செய்யறோம். ஆனா செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு, யா அல்லாஹ் இந்த காரியத்தை நான் செஞ்சிருக்கிறேன், இத்தனை பேருக்கு நான் சாப்பாடு கொடுத்திருக்கிறேன், அது உனக்காக வேண்டித்தான் கொடுத்திருக்கிறேன் யா அல்லாஹ், அந்த காரியத்தினுடைய பரக்கத்தை கொண்டு எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ், இந்த நாட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ கேட்காம நிறைய பேர் கடந்து போயிடும். அந்த நேரத்துல கேட்டோம் அப்படின்னா துஆ கபூல் செய்யப்படும். அதிலேயும் குறிப்பாக பெற்றோர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, தாய் தந்தையர்கள், தாய் தந்தையர்கள் அவங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய விதத்துல, அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விதத்துல நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோம் அப்படின்னா அது துஆ கபூல் செய்யப்படக்கூடிய நேரம். அது துஆ கபூல் செய்யப்படக்கூடிய நேரம். தாய் தந்தையர்கள் விஷயங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி ஹதீஸ்ல வருது. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா ரப்பி அரினி ஜலீசி பில் ஜன்னத்தி ஃபி ஹாதிஹி துன்யா. யா அல்லாஹ், நாளை கியாமத் நாள்ல சொர்க்கத்துல என் கூட யார் எனக்கு தோழராக இருப்பாரோ அவரை இந்த உலகத்துல எனக்கு காமிச்சு கொடு யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க. ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வந்து சொல்றாங்க, மூசாவே, இந்த ஏரியாவுல இருக்கக்கூடிய இன்ன மனுஷன் அவரு இறைச்சி வியாபாரம் பண்றாரு, அவர்தான் நாளைக்கு சொர்க்கத்துல உங்களுக்கு தோழனாக இருப்பார். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இறைச்சி வியாபாரம் பார்க்கக்கூடிய அந்த முஸ்லிம் தான் நாளை கியாமத் நாள்ல சொர்க்கத்துல உங்களுக்கு நண்பராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், நாளைக்கு சொர்க்கத்துல நம்ம கூட இருக்கிறாரா அப்படின்னா அதற்கு தகுந்த நல் அமல்கள் என்ன காரியத்தை அவர் செய்யறாருன்னு நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு நேரா அவருடைய இடத்தை தேடி பிடிச்சு கடைக்கு வர்றாங்க. கடையில அவர் இறைச்சி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பாக்குறாங்க, ஸ்பெஷலாக எந்த ஒரு காரியமும் தென்படல. ராத்திரி வரைக்கும் நின்னு பாக்குறாங்க, ஒண்ணுமே பெருசா தென்படல. அவரு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது இறைச்சி வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு சமைக்கிறதுக்கு எடுத்துட்டு போறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க. அவருடைய வீட்டு வாசல் வரைக்கும் ரொம்ப ஹாயாக அப்படி கையை வீசிக்கிட்டு அப்படி வந்தவர் வீட்டு வாசலுக்கு வந்த உடனே ரொம்ப பணிவானவராக மாறிட்டார். அவருடைய ஆக்டிவிட்டி ரொம்ப பணிவாக மாறிடுச்சு. பணிவாக வீட்டுக்குள்ள போறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய மனைவியை கூப்பிடுறாரு, நம்ம இறைச்சியை சமையல் பண்ணு, சமைச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நேர போறாரு. அங்க பார்த்தா ஒரு ஒரு கூடை மாதிரி ஒரு கட்டில் அது கூடை மாதிரி இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. அதை எடுக்கிறார்.
எடுத்து கீழே வைக்கிறாரு. உள்ள இருந்து எதையோ தூக்குறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் நல்லா பாக்குறாங்க. உள்ளுக்குள்ள ஒரு வயசான அம்மா இருக்கிறார். அந்த அம்மாவை ஒரு வழியில எடுக்கிறார். எடுத்து அவங்களுக்கு அவங்கள நல்லா சுத்தம் பண்ணி குளிக்க வச்சு அவங்களுடைய உடுப்புகளை எல்லாம் மாத்தி அதுக்குள்ள சாப்பாடு தயாராயிருச்சு. சாப்பாடு வருது. இவரே அம்மாவுக்கு அந்த வயசானவங்களுக்கு ஊட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச உடனே உள்ள தூக்கி வைக்க போறாரு. அந்த அம்மா சாப்பிடும்போது உள்ள தூக்கி வைக்கும் போது மகன் இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடிய நேரத்துல அந்த வயசான அம்மா, வயசானவங்க ஒண்ணுமே அவங்களுக்கு உஷார் இல்லை, ஏதோ வாய் அப்படி எப்படி கொஞ்சம் அசையுது, ஏதோ சொல்ற மாதிரி தெரியுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தூக்கி உள்ள வச்சு திரும்ப என்ன பண்றாரு, வர்றாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய பிள்ளைகள் மனைவி மக்களை கூப்பிடுறாரு. எல்லாரும் வாங்க உட்காருவோம் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் பிள்ளைகளை உட்கார வச்சு சாப்பிட சொல்றாரு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து அவர்கிட்ட கேட்கறாங்க, அது யாருப்பா அது? கூடையில இருந்து வயசான ஒரு மூதாட்டி எடுத்தியா, அது யாரு? அவர் சொல்றாரு, அவங்கதான் எங்க உம்மா, என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாயார் அவங்க. இந்த மாதிரி எப்பவுமே நான் வந்த உடனே சமையல் பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கான என்ன என்ன ஊழியம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சு அவங்கள சாப்பிட வச்சுட்டு தான் அப்புறமேல் நானும் என்னுடைய குடும்பத்தவர்கள் உட்கார்ந்து சாப்பிடுவோம். இது என்னுடைய நீண்ட நாள் வழக்கம் அப்படின்றார். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, அந்த வயசான அம்மா, அந்த உன்னுடைய தாயார், அவங்களை நீ சுத்தம் பண்ணும் போது, உடுப்பு மாத்தி விடும்போது, சாப்பாடு ஊட்டும் போது ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே, அது என்னன்னு உனக்கு புரியுதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, எங்கம்மா எப்பவுமே நான் உங்களுக்கு ஊழியம் செஞ்சோம் அப்படின்னா அந்த நேரத்துல என் மேல சந்தோஷப்பட்டு கஃபரல்லாஹு லக்க, அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பானாக, நான் வயசான காலத்துல முடியாம கிடக்கிறேன், எனக்கு இவ்வளவு ஊழியம் செய்திய, அல்லாஹ் உன்னுடைய பாவங்களை மன்னிப்பானாக அப்படின்னு சொல்லிட்டு வஜஅலக ஜலீஸ மூசா அலைஹிஸ்ஸலாம் யௌமல் கியாமா, எனக்கு நீ செய்யக்கூடிய உபகாரத்திற்கு பலனாக அல்லாஹு தாலா கியாமத்து நாள்ல மூசா அலைஹிஸ்ஸலாமோடு சொர்க்கத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை என் புள்ள உனக்கு அல்லாஹ் தருவானாக அப்படின்னு எப்பவுமே டெய்லி எனக்காக வேண்டி துவா செய்யும். அதுதான், அது வார்த்தை வழியில தெரியல, அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் தான் யாருன்னு காமிச்சுக்கிடாத மூசா அலைஹிஸ்ஸலாம் இத சொன்ன உடனே அந்த மனிதரை பார்த்து சொல்றாங்க, யா ஷாப் உபஷ்ஷிருக்க அன்னல்லாஹ தஆலா கத் இஸ்தஜாப தஅவத உம்மிக்க, வாலிபரே உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன், அல்லாஹு தாலா உன்னுடைய தாயாரின் துவாவை கபூல் செஞ்சுட்டான். என்னங்க சொல்றியா அப்படின்னு அவர் ஆச்சரியமா கேட்கிறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் தான்ப்பா மூசா அலைஹிஸ்ஸலாம், நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், சொர்க்கத்துல என் கூட யார் இருப்பான்னு எனக்கு காமிச்சு கொடுங்க. அல்லாஹு தாலா ஒன்னத்தான் காமிச்சு கொடுத்தான். அதான் என்ன காரணமா இருக்குன்னு பின்னாலே வந்து நான் பார்த்தேன். இப்பதான் எனக்கு தெரியுது, உன்னுடைய தாயாரினுடைய துவா தான்ப்பா அதுக்கு காரணம் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னதாக கித்தாபுகள்ல பார்க்கிறோம். பெற்றோரினுடைய துவா, தாயினுடைய துவான்கிறது அவர்களினுடைய திருப்தி, அவர்களினுடைய மகிழ்ச்சி, அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய விதத்துல நாம செய்யக்கூடிய செயல்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது, அல்லாஹ்வினுடைய அரிசை சென்று சேரக்கூடியது. அதனாலதான் இமாம்கள் நமக்கு எழுதுறாங்க, நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம்முடைய தாய் தந்தையருக்கு அவர்கள் சந்தோஷப்படக்கூடிய, திருப்தி அடையக்கூடிய ஒரு ஊழியத்தை, ஒரு உபகாரத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த நேரம் இருக்குதா இல்லையா, அது துவா கபூல் ஆகக்கூடிய நேரம். அந்த ஒரு நல்ல காரியத்தை பாப்பமாக்க நம்ம செஞ்சுட்டோம்னா, செஞ்சு முடிச்ச உடனே யா அல்லாஹ் இதை நான் செஞ்சேன், உனக்காக வேண்டி செஞ்சேன் யா அல்லாஹ், எனக்கு என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றி கொடு அப்படின்னு கேட்டா அல்லாஹு தாலா கபூல் செய்ய. இப்ப நமக்கு ஒரு எண்ணம் வரும், வாப்பம்மா இருந்தா தானே, வாப்பம்மா வஃபாத் ஆயிட்டாங்களே, இறந்து போயிட்டாங்களே, கபராளி ஆயிட்டாங்களே, இப்ப என்ன செய்யறது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அல்லாமா இப்னு கையும் ஜவுசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அழகான முறையில அதுக்கு விளக்கம் சொல்றாங்க பாருங்க.
பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நிராசை அடையாதீங்க. நமக்கு அவங்களுக்கு செஞ்சுட்டு கேட்க முடியலையே அல்லாட்டேன்னு வருத்தப்படாதீங்க அப்படின்னு அவங்க ஒரு அழகான வழியை சொல்றாங்க. தாய் தந்தையர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம எவ்வளவோ உபகாரங்கள் செஞ்சிருப்போமா இல்லையா? அவங்க இருக்கக்கூடிய நேரத்துல அவங்கள சந்தோஷப்படுத்தும்படியான சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போம், ஒரு நகை நட்டு வாங்கி கொடுத்துருப்போம். வயசான காலத்துல அவங்களுக்கு நம்ம படுக்கையில சில உதவிகள் செஞ்சிருப்போம், மருத்துவங்கள் நம்ம செஞ்சிருப்போம். எவ்வளவோ நல்ல காரியங்கள் நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம்முடைய தாய்க்கு நம்ம வஃபாத் ஆயிருந்தாங்கனால அவங்க இருக்கக்கூடிய காலத்துல நம்ம செஞ்சிருப்போமா இல்லையா? இமாம் ஜவுசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுறாங்க, அப்படி அவங்க ஹயாத்தோடு இருக்கும்போது நீங்கள் செய்த நல்ல காரியம் இருக்குமா இல்லையா, அதை ஞாபகப்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு தேவையாகணும் அல்லாட்ட, ஒரு காரியம் அல்லாட்ட நடக்கணும், உங்களுடைய ஒரு துவாவை அல்லாஹ் கபூல் செய்யணும் அப்படின்னா அல்லாட்ட துவா செய்யும் போது, யா அல்லாஹ் எங்க உம்மா இருந்துச்சு, இருக்கக்கூடிய நேரத்துல அதனுடைய கடைசி காலகட்டத்துல இந்த காரியத்தை எல்லாம் நான் பார்த்தேன் யா அல்லாஹ். எதுக்காக வேண்டி நான் பார்த்தேன்? உன்னுடைய திருப்திக்காக வேண்டி நான் பார்த்தேன் யா அல்லாஹ். அப்படி நான் பார்த்தது உண்மையாக இருக்குமானால் அதனுடைய பரக்கத்தை கொண்டு எனக்கு இந்த காரியம் நடக்கணும், அதை நடத்தி தாயா அல்லாஹ் அப்படின்னு அல்லாட்ட துவா செஞ்சா அந்த துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். அதனால எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு தேவை அல்லாட்ட நிறைவேறணும் அப்படின்னா ஞாபகப்படுத்தி, பெற்றோர்கள் இருக்கும்போது நம்ம செஞ்ச உபகாரங்கள் இருக்குமே ஞாபகப்படுத்தி அல்லாட்ட அதை சொல்லி, அல்லாஹ் இந்த காரியத்தை நான் செஞ்சேன் யா அல்லாஹ், அதனுடைய பரக்கத்தை கொண்டு எனக்கு இந்த காரியத்தை நடத்தி கொடு, உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு அதுக்கு ஷிஃபாவை கூடிய அல்லாஹ் அப்படின்னு கேட்டா அல்லாஹ் துவாவை நிச்சயமாக கபூல் செய்கிறான். துவா கபூல் செய்யப்படக்கூடிய நேரங்கள்ல அதுவும் முக்கியமான ஒன்று என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லி தர்றாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது துவா கபூல் செய்யப்படக்கூடிய நேரம். அதை செஞ்சுட்டு அல்லாட்ட நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா அல்லாஹு தாலா அந்த துவாவையும் நிச்சயமாக கபூல் செய்கிறான். துவா கபூல் செய்யப்படக்கூடிய இன்னும் சில நேரங்களை ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்தாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்குது ஜும்மாவுடைய நாள்ல, அந்த நேரத்துல என்ன துவா கேட்டாலும் அல்லாஹு தாலா கபூல் செய்யறான் அப்படின்னு ஒரு நேரத்தை ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னாங்க. அது என்ன நேரம் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹு தாலா வரக்கூடிய வாரத்திலே நாம் பார்ப்போம். அல்லாஹு தாலா அவனுடைய மார்க்கத்தை விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள்வார்.